மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வரவேண்டிய 2000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தியிருக்கிறது. மத்திய அரசின் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த தமிழக அரசு மறுத்ததால் 2000 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டம் என்றால் என்ன, அதன் செயல்பாடுகள் என்னவாக உள்ளது, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஏற்கனவே தமிழக அரசு கேட்கக்கூடிய பல்வேறு நிதிகளை மத்திய அரசு தர மறுப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த வரிசையில் மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக தற்போது வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசு ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்காக வழங்கக்கூடிய ஒரு 2000 கோடி ரூபாய் முதல் 3000 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாயை தர மறுத்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. இந்த தகவலை பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவரே அதிர்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். இதுவரை தற்போது வரை மத்திய அரசு அந்த நிதியை விடுவிக்கவில்லை என்றும் இதற்கு காரணமாக மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்ற திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு இசைவு தெரிவிக்காததன் காரணமாக நிதியை விடுவிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்பது மத்திய அரசினுடைய CBSE பாடத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பிட்ட சில அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளில் CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுதான் அந்த திட்டமாகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளி மீண்டும் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஏற்க முடியாது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்திற்கும் தமிழக அரசு தற்போது வரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதன் காரணமாக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கு வரவேண்டிய 2000 கோடி ரூபாய் வரவில்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பள்ளிக் கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பகுதி நேர ஆசிரியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட அரசு பள்ளிகளை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என பல்வேறு பணிகள் அந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில் இருந்துதான் இதுவரை செலவழிக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த நிதி நிறுத்தப்பட்டிருப்பதன் மூலமாக பள்ளி கல்வித்துறையில் பெரும்பாலான பணிகள் முடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல்களையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது வரை அந்த 2000 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருப்பது என்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.